இந்த வீடியோவில் நம்ம இந்த டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நேமோட ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நேமோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் என்ன அண்ட் இந்த டிஷ்ஷை எப்படி செய்யுதுன்ற ரெசிபியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ட்ரோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நேமோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை தான் சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். இன்ட்ரோ. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரேம்குமார் மோகன். இந்த நேமோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் quesadilla. நேமுக்கும் ப்ரொனன்சியேஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் quesadilla. இந்த டிஷ் மெக்சிகோவில் கொலோனியல் ஏரால தான் கிரியேட் ஆச்சு. 100 வருஷம் ஒரு டிஷ் பாப்புலராக இருந்தாலும் அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த டிஷ் கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆகுது. இந்த டிஷ்ஷில் அஃப்கோர்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த டிஷ்ஷை பிரேக் டவுன் பண்ணால் நம்ம அதை 3 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டோர்ட்டியா, அதுக்கப்புறம் ஃபில்லிங், அதுக்கப்புறமா கடைசியாக சால்சா. இந்த டோர்ட்டியாவை பற்றி சொல்லணும்னா இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளாட் பிரெட் தான், நம்ம ஊரில் செய்கிற சப்பாத்தி மாதிரி. ஆனால் இந்த டோர்ட்டியாவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பதிலாக அவங்க கார்ன் மீல் யூஸ் பண்ணுவாங்க. கார்ன் மீல் எப்படி செய்யணும்னா, நம்ம பாப்கார்ன் செய்யறதுக்கு ஒரு ரா மக்காச்சோளம் வாங்கிட்டு வருவோம்ல, சின்னதாக, அந்த மாதிரி இல்லாமல் பெரிய சைஸ் மக்காச்சோளம்னு இருக்கும். அந்த கார்ன் வாங்கிட்டு வந்து அதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுதான் கார்ன் மீல். இந்த கார்ன் மீல் யூஸ் பண்ணி தான் டோர்ட்டியா செய்வாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோதுமை அண்ட் மைதா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இதை டோர்ட்டியாவை செய்யலாம். பட் அத்தன்டிக்காக கார்ன் மீல் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இந்த டிஷ்ஷோட செகண்ட் பார்ட் ஃபில்லிங். இந்த ஃபில்லிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷோட நேம் quesadilla. அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் கேசோ அப்படின்ற வேர்டுக்கான ஸ்பானிஷ் மீனிங் என்னென்னா சீஸ். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இந்த டிஷ்ஷில் சீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி சீஸ் யூஸ் பண்ணால் நம்ம சாப்பிடும்போது அந்த சீஸ் அப்படியே லென்த்தியாக வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிற சீஸ்க்கு நம்ம மோட்சரெல்லா, செடர், கோடா இல்லை மோனரி ஜாக் இந்த மாதிரி எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் கோடா அண்ட் ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ணுறேன். சீஸ் தான் பிரைமரி ஃபில்லிங். அது இல்லாமல் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ், சிக்கன் ஆர் மஷ்ரூம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு சிக்கன் quesadilla பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சாப் பண்ண க்ரீன் சில்லியை இந்த ஃபில்லிங்கோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷோட தேர்ட் பார்ட்டுக்கு வரலாம், சால்சா. சால்சாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டொமேட்டோ சால்சா பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தவனாலும் பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் 90% ஆஃப் த வியூவர்ஸ் இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த quesadilla கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் நம்ம 3 பிரித்து பார்க்கலாம். முதல்ல டோர்ட்டியாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கார்ன் மீல், மைதா, பேக்கிங் பவுடர், வார்ம் வாட்டர், ஆயில், சால்ட். அடுத்தது ஃபில்லிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். முதல்ல சீஸ். நான் இன்னைக்கு கோடா சீஸ் அண்ட் ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த சீஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த சீஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிக்கன், கார்லிக், ஆனியன், பெப்பர்னா பவுடர் கிடையாது, மிளகு, முழு மிளகு இருக்குல்ல அது, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஒரிகானோ, பட்டர், ஆயில், சால்ட். கடைசியாக சால்சாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம், ஆயில், பெப்பர், இந்த பெப்பர் வந்து பவுடர், அதுக்கப்புறம் சால்ட். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சொன்ன மாதிரி 3 பிரித்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் கூட இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சியில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பல் பூண்டு, காரத்துக்காக 2 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஒரிகானோ, அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கோஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி அது கூட இந்த மசாலா ஆட் பண்ணி மசாலா நல்லா சிக்கன் மேலே அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சிக்கன் 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம டோர்ட்டியாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். மாவு பிசையறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் கார்ன் மீல், 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ட்ரையாகவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணல, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ப்ரோட்டீன் ஹாட் வாட்டரை கொஞ்சம் நிறையவே அப்சர்வ் பண்ணோம். ஒரு ஃபன் ஃபேக்ட்.
இந்த மாவு ஒரு ட்ரை கிளாத் போட்டு மூடி ஒரு 30 மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சிக்கனை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பேன் ஃப்ரை பண்ணாலே போதும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதுக்கு ஈக்குவலாக ஆயில், இது ரெண்டுத்தையும் போட்டு அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக பட்டர்லையோ இல்லை ஆயில்லையோ கூட ஃப்ரை பண்ணலாம். ஆயில் அண்ட் பட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணால் இந்த சிக்கனோட டேஸ்ட் இன்னுமே பெட்டராக இருக்கும். நீங்கள் இதற்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சிக்கன் பீசஸும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கனை ஃப்ளிப் பண்ணி விடணும். எல்லா சிக்கன் பீசஸும் இண்டிவிஜுவலாக ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். சிக்கன் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சிக்கன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ டோர்ட்டியா ரெடி பண்ணலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து அந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே லேசாக மைதா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ரோல் பண்ணி டோர்ட்டியாவுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பேடாவாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேடா மேலே மாவு அப்ளை பண்ணி நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி அதை மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாவை கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா இது கார்ன் மீல் மிக்ஸ் பண்ணதுனால இந்த மாவு உதிரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாவை எடுத்து பேனில் போட்டு ஆயில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு சைடும் 30 செகண்ட்ஸ் குக் ஆனால் போதும். ஏன்னா இதை நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் குக் பண்ணுவோம். இந்த டோர்ட்டியாவில் 2 சைடும் சின்ன சின்னதாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த டோர்ட்டியா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த டோர்ட்டியா எடுத்து ஒரு கிளாத்தில் போட்டு மூடி வைக்குங்க. இந்த டோர்ட்டியா கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா இந்த டோர்ட்டியாவோட ஒரு சைடில் சீஸ் ஆட் பண்ணி சீஸை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நிறைய சீஸ் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம இன்னொரு தடவை இதுக்கு மேலேயே சீஸ் ஆட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஈவனாக போட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், உங்களுக்கு காரமாக வேணும்னா சாப் பண்ணி பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் ஆஃப் சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டோர்ட்டியாவோட இன்னொரு சைடை எடுத்து இதுக்கு மேலே மூடி ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்போ இதை எடுத்து மறுபடியும் தவாவில் போட்டு குக் பண்ணணும். ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை ஃப்ளிப் பண்ணி விட்டு இன்னொரு சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த டோர்ட்டியா நல்லா ப்ரௌன் ஆகி உள்ளே இருக்கிற சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் இது குக் ஆகணும். இப்போ இந்த quesadilla சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. அதுக்கு முன்னாடி நம்ம டொமேட்டோ சால்சா பண்ணிடலாம். ஒரு கப்பில் சாப் பண்ண டொமேட்டோ, சாப் பண்ண ஆனியன், சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சால்சாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர், கடைசியாக 1 டீஸ்பூன் ஆயில், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்சா ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க quesadilla இந்த டொமேட்டோ சால்சா ஒரு சூப்பர் காம்பினேஷன். இந்த quesadilla செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். பட் டைம் எடுத்து இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் டைமுக்கு இந்த டிஷ் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். quesadilla வேர்டுக்கான லிட்ரல் மீனிங் என்னன்னா லிட்டில் சீசி திங். இந்த ரெசிபியில் நீங்கள் டோர்ட்டியாவை பெரிய சைஸில் பண்ணிங்கன்னா கூட அதை நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியில் நீங்கள் டோர்ட்டியாவோட ஒரு சைடில் ஃபில்லிங் ஆட் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு சைடை மூடி வச்சு தான் நம்ம சர்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தவாவில் ஃப்ளாட்டாக ஒரு டோர்ட்டியாவை போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபில்லிங்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டோர்ட்டியாவை அதுக்கு மேலே கவர் பண்ணி கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நான் சிக்கன் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வெஜ் quesadilla பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீசெண்டாக ஹோம் குக்கிங் ஷோவில் வெஜ் quesadilla எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் மேலே கார்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போய் பாருங்கள். வேற ஒரு டிஷ்ஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வேல்யூ யுவர் செல்ஃப் மோர்.
நான் இன்னைக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் கோடா அண்ட் மோனரி ஜாக் எனக்கு கிடைக்கவே இல்லையே. 100 வருஷம் ஒரு டிஷ் பாப்புலராக இருந்தாலே அதில் நிறைய விஷயம் இருக்கும். ஆனியன் கார்லிக் அப்புறம் நேராக பட்டர் போயிட்டேன்.